ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும்போது ஒரு ஃப்ளாட்டில் ஓப்பன் ஆகின மார்க்கெட்டு ஆஃப்டர் தட் ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டுக்கு திரும்பிச்சு. ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கண்டினியூஸாக 2 நாள் வந்து பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து இது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஸோ நிஃப்டி 51 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் வந்து 141 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்க் பார்த்தீங்கன்னா 385 பாயிண்ட்ஸும், நிஃப்டி ஐடி வந்து நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லும்போது வந்து நெகட்டிவ்ல தான் இருந்தாங்க. பட் இப்போ வந்து ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவ் 9 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால் கேப் வந்து 513 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு பார்க்கும்போது எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா 415 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 325 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ இதுதான் மார்க்கெட் இன்னைக்குள்ள அப்டேட்ஸு. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டர்ஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. அவங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளீட்வர்ஸ் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட என்டையர் ரேஞ்ச் ஆஃப் கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ்காண்டி தான் அந்த டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, ஃப்ளீட்வர்ஸ் அப்படிங்கிற நேமில். ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஸ்மார்ட் சர்ச் வெஹிக்கிள் டிஸ்கவரி வந்து வச்சிருக்காங்க. அட்வான்ஸ் செமெட்டிக் சர்ச் வந்து ஆப்ஷன் வச்சிருக்காங்க. இது மூலமாட்டு டாடா மோட்டர்ஸோட கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸில் 900+ மாடல்ஸ் 3000+ வேரியன்ட்ஸ் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிஜிட்டல் மார்க்கெட் பிளேஸில் ஃப்ளீட்வர்ஸ் அப்படிங்கிற நேமில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்க்கும்போது 979 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு 900 இல்லைனா 920 930 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம் டாடா மோட்டர்ஸில். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அப்டேட் நான் ரீட் பண்ணியிருந்தேன், அவங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன். எலன் மஸ்க்கு வந்து அவங்க அந்த சேலரி வந்து $56 பில்லியன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேக்கேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க. சில பேர் வந்து அப்ரூவல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கில் அப்ரூவல் ஆயிடுச்சு. ஸோ அந்த எலன் மஸ்கோட அந்த டோட்டல் சேலரி பேக்கேஜ் வந்து நம்ம டாடா மோட்டர்ஸோட டோட்டல் ரெவன்யூ ஒரு ஃபுல் இயர் ரெவன்யூவை கம்பேர் பண்ணும்போது அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டர்ஸோட ஒரு ஃபுல் இயர் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூ ஆஃப் டாடா மோட்டர்ஸ் வந்து $4.38 ட்ரில்லியன் இருந்துச்சு. அதாவது $52.44 பில்லியன் இருந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை விட அது அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இது எலன் மஸ்கோட சேலரி டாடா மோட்டர்ஸோட ரெவன்யூவோட அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல வந்து அப்டேட். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட் அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கு இந்த மே மந்தில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது போன மாசத்துல அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா 4646 கோடிக்கு வந்து வித்திருந்தாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். அதே ஜான்வரியில் 12884 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. பிப்ரவரியில் 8432 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மார்ச்ல பார்க்கும்போது 4604 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஏப்ரலில் 1886 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. அதே மேலே பார்க்கும்போது ஏப்ரலில் 1886 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 7635 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டை 5th கன்சிக்யூட்டிவ் மந்தாட்டு பார்த்தீங்கன்னா இவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. இதில் பார்க்கும்போது எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டராக இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்க்கும்போது 56,503 கோடி வேல்யூ உள்ள ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அடுத்தபடியாட்டு ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து 28,490 கோடி ஒர்த்துள்ள ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட் வந்து 27,337 கோடி ஒர்த்துள்ள ஷேர் வந்து ஹோல்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாட்டு பார்க்கும்போது யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், கோட்டக் மஹிந்திரா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், மிரா அசட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இவங்க எல்லாம் அதுக்கு அடுத்த பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம் உங்கள்கிட்ட. ரீசெண்டாட்டு 1440 அந்த ரேஞ்ச் வரும்போது அக்யூசிஷன் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ரேஞ்சில் அக்யூசிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 1600 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது போன வருஷம், அதாவது ஒரு வருஷம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு 45 பை கால் ரேட்டிங்ஸ் வந்துருந்து, 5 ஹோல்ட் ரேட்டிங்ஸ் வந்துருந்து. ஸோ அதுக்கு முந்தின வருஷம் பார்க்கும்போது நான் சொன்னது இந்த வருஷம் ஃபுல்லாக அதுக்கு முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா 42 பை கால்ஸ் வந்துருந்து, 3 ஹோல் கால் வந்துருந்துச்சு. ஸோ டோட்டலாட்டு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 வருஷத்துல இவங்களுக்கு செல் கால் வரவே இல்லை இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல. ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து அதிக அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1667 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் பார்க்கும்போது ஒரு ஃபிளாட் பாசிட்டிவ் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க யாரோ, இந்த பேங்க் நிஃப்டியை விரைவில் 60,000 பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து தூக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே இன்னொரு 10 இயர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து டபுள் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்கோட ஷேர் ப்ரைஸ் வந்து 1440 ரூபா போகும்போது நம்ம அக்யூமுலேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ எகெயின் அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா அக்யூமுலேஷன் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ப்ரைஸில் ஹெச்டிஎஃப்சி பேங்கை ஹோல்ட் பண்ணுறது பெட்டர்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா கம்யூனிகேஷனில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா $250 மில்லியன் வேல்யூ லோனை வந்து ஏஎன்எஸ்எட், இடிசி, டிபிஎஸ் பேங்க் இவங்கள்ட்ட வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த லோனை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு செக்யூர்ட் லோனாட்டு தான் 5 இயர் சஸ்டைனபிலிட்டி லிங்க்யூட் லோனாட்டு வாங்கியிருக்காங்க. இந்த ஏஎன்எஸ், டிபிஎஸ், எக்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் கனடா, இடிசி பேங்க் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டாடா கம்யூனிகேஷன் தான் வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் வந்து 3% மேலே ரேலியாக இருந்து இது டாடா கம்யூனிகேஷனை பொறுத்த வரைக்கும் அப்டேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட அப்டேட் கொடுத்துருந்தேன். அந்த அதானி போர்ட்ஸ் வந்து சென்செக்ஸ் இண்டெக்ஸுக்குள்ள அந்த 30 ஷேர் இருக்கும். அந்த சென்செக்ஸ் இண்டெக்ஸில் 30 ஷேர் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து உள்ளே வர போகிறாங்க. இவங்க விப்ரோ பார்த்தீங்கன்னா வெளியே போகிறாங்க. ஸோ வந்து இதனால என்ன நடக்கும், இது வந்து ஜூன் 24ஆம் தேதியிலேருந்து நடைமுறைக்கு வருது. இதனால என்னன்னு பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸுக்கு வந்து ஒரு $259 மில்லியன் வந்து இன்ஃப்ளோ ஆகும். அதே விப்ரோக்கு வந்து $170 மில்லியன் வந்து அவுட்ஃப்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அதானி போர்ட்ஸும் இது விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். விப்ரோ வெளியே போகிறாங்க சென்செக்ஸ்லேருந்து, அதானி போர்ட்ஸ் வந்து அந்த பிளேஸுக்கு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்எம்சிஜி செக்டாரில் வந்து அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசிலேருந்தே பார்ப்போம். ஐடிசி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஐடிசி வந்து ராஜஸ்தானில் வந்து அவங்களோட ஐடிசி ஹோட்டல்ஸோட ஒரு பிராண்டு ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் இருக்குது. அந்த ஸ்டோரி ரிசார்ட் பார்த்தீங்கன்னா 2 புதிய ரிசார்ட்ஸ் வந்து ராஜஸ்தானில் ஓப்பன் பண்ணுறதுக்கு டீல் சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி ரிசார்ட்டு ராஜஸ்தானில் வந்து ஜெய்ப்பூர்லேயும் ஜவாய் அப்படிங்கிற இடத்துல வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. மேபி நெக்ஸ்ட் இயரில் வந்து இது ஓப்பன் ஆக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அவங்களோட பிராண்ட் ஸ்டோரி அப்படிங்கிற நேமில் 2 ரிசார்ட் வந்து ராஜஸ்தானில் ஓப்பன் பண்ண இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இயரில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஐடிசி ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்யூஎல், நெஸ்லே, ஐடிசி இதில் வந்து அப்டேட்டு. ஸோ இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூனியன் பட்ஜெட் ஒரு பக்கம் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்த மன்சூன் சீசனு, அடுத்தது கன்சியூமர் ஸ்டேபிள் கம்பெனிஸ் இதில் வச்சு பார்க்கும்போது இந்த எஃப்எம்சிஜி செக்டார் ஸ்டாக் ஹெச்யூஎல், நெஸ்லே, ஐடிசி இதில் வந்து இப்போ வந்து ஹெச்யூஎல்லும் நெஸ்லே இப்போதைக்கு கன்சிடர் பண்ண ரேஞ்சில் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி நம்ம கன்சிடர் பண்ண ரேஞ்சில் இருக்குது. ஸோ தலால் ஸ்ட்ரீட்டில் இந்த 3 ஸ்டாக்குமே ஒரு வாட்சபிள் லிஸ்ட்டில் தான் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சில அப்டேட்ஸ் வந்துருக்கு. இல்லை டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஐடிசிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் வந்து $495 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லி அனலிஸ்ட் சொல்கிறாங்க. இதில் வந்து பார்க்கும்போது ட்ரெண்ட்லின் அப்படிங்கிற ஒரு டேட்டா தான் கொடுத்துருக்காங்க. அவங்க சொன்னது டேட்டா தான் இது. ஐடிசி $495 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஷேர் ப்ரைஸ் டார்கெட்டு. ஸோ 17% இப்போ இருக்க ரேஞ்சிலேருந்து அப் ட்ரெண்ட் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 34 அனாலிஸ்டில் 30 அனாலிஸ்ட் வந்து பை கால் தான் கொடுத்துருக்காங்க ஐடிசியில். ஸோ ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு பார்க்கும்போது 423 அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரேஞ்சில் ஐடிசி வந்து கன்சிடரபிள் ரேஞ்சில் தான் இருக்குது. 430 432 இருந்தது, 423 வந்திருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண டார்கெட் வந்து $400 கீழே போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் அந்த ரேஞ்சுக்கு வரட்டாலுமே இதிலே ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணலாம் ஐடிசியில். இது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ்தான் யூனிலிவர் இதில் வந்து அப்டேட் என்னன்னா டார்கெட் ப்ரைஸ் $2580 சொல்லியிருக்காங்க. 3% மேலே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 40 அனாலிஸ்டில் 25 அனாலிஸ்ட் வந்து பை கால் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நெஸ்லே இந்தியா பார்த்தீங்கன்னா நெஸ்லே இந்தியா இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது. நெஸ்லே இந்தியா இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் முன்னாடியாக ஸ்பிட்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெஸ்லே இந்தியாவுக்கு வந்து 36 அனாலிஸ்டில் 17 அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா 4% அப்சைட் 4% இந்த ஷேர் மேலே போகும்னு சொல்கிறாங்க. டார்கெட் ப்ரைஸ் $2655 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. 36 அனாலிஸ்டில் 17 அனாலிஸ்ட் பார்த்தீங்கன்னா பை கால் கொடுத்துருக்காங்க நெஸ்லேல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் இன்னொரு அப்டேட் நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பட்ஜெட்டை வந்து கம்பேர் பண்ணி ஜூலை 22 பட்ஜெட் வருது. ஸோ இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா ஐடிசியோட சிகரெட் பிஸ்னஸுக்கு டேக்ஸ் போட அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதனால வந்து அவங்களோட பிஸ்னஸ் வந்து அடி வாங்கிருமோ, ப்ளஸ் வந்து அதனால தான் இந்த ஷேர் ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சிகரெட் பிஸ்னஸுக்கு வந்து சிகரெட்டுக்கு அதிக அளவில் ஹையர் டேக்ஸ் வந்து ஹைக் பண்ண யூனியன் பட்ஜெட்டில் சான்சஸ் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிகரெட் பிஸ்னஸுக்கு தேவையான இந்த லீஃப்னு சொல்லுவாங்க. அது என்ன லீஃப்னு தெரியல, டொபாக்கோ லீஃப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்மர் செக்டர்லேருந்து அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் ஸ்லோ டவுனாக இருக்கிறதுனால அந்த உற்பத்தி திறன் பாதிக்கப்படுது. மழைலாம் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய அளவில் இல்லை. மோஸ்ட் ஆஃப் த சில டிஸ்ட்ரிக்டில் பெய்யுது, சில டிஸ்ட்ரிக்டில் இல்லை அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிகரெட் பிஸ்னஸில் மார்ஜின் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். ஸோ அந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா அடி வாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அக்ரிகல்ச்சர் செக்டர் டவுன் ஆனாலே இந்த ஐடிஸில் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் அடி வாங்கும். ரீசன் பார்க்கும்போது அவங்களோட ஃபுட் பிஸ்னஸ், அவங்களோட இந்த பிஸ்கட்ஸ் அப்படி இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ரா மெட்டீரியல்ஸே பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் செக்டரில் தான் வருது. ஸோ அது வந்து அக்ரிகல்ச்சர் செக்டர் ஸ்லோ டவுன் ஆனிச்சுன்னா இவங்களோட மார்ஜின் பிஸ்னஸில் அடி வாங்க சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து இந்த சிகரெட்டுக்கு டேக்ஸு, சிகரெட்டோட லீஃப் அக்ரிகல்ச்சர் செக்டர் டவுன் ஆனாலும் அவங்களோட சிகரெட்டுக்கு தேவையான அந்த மூலப்பொருள் வந்து அக்ரிகல்ச்சர்லேருந்து தான் எடுப்பாங்க. அந்த லீஃப் என்ன லீஃப்னு டொபாக்கோ லீஃப்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு
மார்ஜினில் அடி வாங்கும் அந்த ஒருவேளை அந்த அக்ரிகல்ச்சர் செக்டர் டவுன் ஆச்சுன்னா. ஸோ இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் ஓவரால் அப்டேட்டு. ஸோ அதனால தான் ஐடிசியோட ஷேர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாட்டே 430 ரூபா 420 ரூபா அந்த ரேஞ்சிலே இருக்குது. ரீசெண்டாக ஒரு ஹை போச்சு, ஒரு 500 வரைக்கும் போச்சு லாஸ்ட் இயரில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்சிலே தான் இருக்குது ஐடிசி. ஸோ இந்த ரேஞ்சில் ஸ்லோவாக கன்சிடர் பண்ணது ஐடிசி என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர்னு நான் சொல்லுவேன். ஸோ கீழே இறங்குறாங்க 1-2 நீ கன்சிடர் பண்ணலாம் ஐடிசியில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் வந்து அப்டேட்டு. ஸோ இந்த ஷேரில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இனி வருங்காலத்தில் பவரோட டிமாண்ட் அதிக அளவில் தேவைப்படும். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது ஒரு முக்கியமான கம்பெனியாட்டு பார்க்கப்படுது. நெக்ஸ்ட்டு என்டிபிசி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எனர்ஜி ஸ்டோரேஜ் டெண்டரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்தியன் பவர் வந்து அதாவது இந்தியன் பவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்தியன் பவர் வந்து இவங்க கூட சுவிட்சர்லாண்ட் பேஸ்டு E2S பவர் சிஸ்டம் அவங்களோட வந்து இந்த தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம், அதாவது தெர்மல் பிளான்ட் சம்மந்தமாட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்க இந்த பேட்டரி டெக்னாலஜி சம்மந்தமாட்டு அப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த என்டிபிசியோட தாத்ரி பிளான்ட்ல இருக்க ஃபர்ஸ்ட் டெண்டர், அதாவது தெர்மல் எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுற ஃபர்ஸ்ட்டு டெண்டரில் வந்து இவங்க இந்தியன் பவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்டிபிசியை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டாக பார்க்கப்படுது. என்டிபிசியோட ஷேர் ப்ரைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 358 ரூபா அந்த ரேஞ்சில் ஒரு நெகட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ளாட் நெகட்டிவில். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற லெவல் பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் 330 அந்த ரேஞ்சு வந்துச்சுன்னா ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணலாம் என்டிபிசியில். ஸோ இப்போதைக்கு ஸ்லோவாக 1-2 கன்சிடர் பண்ணுங்கள். 330க்கு வந்துச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணலாம். மேபி 300 கிராஸ் பண்ணி போச்சுன்னா இன்னும் நிறைய கன்சிடர் பண்ணலாம் அந்த என்டிபிசியில். லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுஸ்லான் எனர்ஜி கொடுத்த அப்டேட்டு. சுஸ்லான் எனர்ஜியோட ஷேர் ப்ரைஸ் வந்து இன்றைக்கி 50 ரூபா தாண்டி மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 50 காசு அந்த ரேஞ்சில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு 179 கோடி வேல்யூவில் ஒரு பிளாக் டீல் வந்து ஷேரில் நடந்திருக்கு. நியர்லி 3.7 crore ஷேர் வந்து இந்த கம்பெனியில் பிளாக் டீலில் கைமாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து 70,000 கோடி அப்படிங்கிற மார்க்கெட் கேபிட்டலில் இவங்க வந்து அச்சீவ் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு இந்த சுஸ்லான் எனர்ஜி ஷேரில் யாருமே கை வைக்காதீங்க, ஸ்டாக் ரொம்பவே ரேலியாக இருக்குது. ஸோ இந்த டைமில் போய் கை வச்சிங்கன்னா அது ரொம்பவே ரிஸ்காட்டு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. தெர்மல் பிளான்ட்ஸுக்கான காம்போனன்ட்ஸ் வந்து நாங்கள் தயார் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அவங்களோட திருச்சியில் இருக்கிற பிளான்ட்டில் தான் தயார் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க ரீசெண்டாட்டு அதானி பவர் அந்த 2 ஆர்டர் இவங்களுக்கு கிடச்சிருந்து 7,000 கோடி மதிப்புள்ள 2 ஆர்டர், ரெண்டுமே 2x800 மெகாவாட் ராய்ப்பூர் சூப்பர் கிரிட்டிக்கல் தெர்மல் பவர் பிளான்ட் அமைக்கிறதுக்கான ஆர்டர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கான காம்போனன்ட்ஸ் தயாரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அந்த 2 ஆர்டருக்கான காம்போனன்ட்ஸ் தான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து இவங்க பெல் கம்பெனி கொடுத்த அப்டேட், பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது வேதாந்தா குரூப்லேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஃபினான்ஷியல் இயர் 25ல் வேதாந்தா குரூப் தான் பிக்கஸ்ட் வெல்த் கிரியேட்டர் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு. இது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க அதிக அளவில் கடன் இருக்கிற கம்பெனி வேதாந்தா லிமிடெட், ஹிந்துஸ்தான் சிங் அப்படின்ட்டு 2 கம்பெனிஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா 2.2 lakh crore வந்து மார்க்கெட் கேபிடலேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் 28 to ஜூன் 2024 அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க 2.2 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலேஷன் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 25ல் இந்த கம்பெனி தான் ஒரு பிக்கஸ்ட் வெல்த் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மார்ச் 28லேருந்து ஜூன் 20 2024 மார்ச் 28 ஜூன் 20 2.2 lakh crore வந்து வெல்த் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்க்கும்போது மார்க்கெட் கேபிடலேஷன் குரோத் வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், மஹேந்திரா குரூப்பு, டாடா குரூப்பு இவங்களெல்லாம் இந்த சேம் பீரியடில் இவங்களெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது ரொம்பவே அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களே பீட் பண்ணி வேதாந்தா குரூப் வந்து இவ்வளோ பெரிய வெல்த்தை கிரியேட் பண்ணியிருக்காங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வேதாந்தா குழுமத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட். பட் இப்போதைக்கு வேதாந்தா குழும ஷேரில் ஒதுங்கி இருக்கிறது ரொம்பவே பெட்டர், இது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் ஃபோர்ஜ் இன்னைக்கு வந்து மார்க்கெட் கேபிடலேஷன் 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்காங்க. இது வந்து கல்யாணி குரூப் கம்பெனி 1 லட்சம் கோடி மார்க்கெட் கேபிடலேஷன் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா பவர் ஒரு அப்டேட்டை சொல்லியிருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 4DX தேட்டர் மூலமாட்டு அவங்களோட ஸ்டாஃபர்ஸை வந்து ட்ரெயின் பண்ண இருக்கிறாங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் ப்ரிகாஷன்ஸ்லேருந்து எப்படி வந்து நம்மளை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருத்தர் கூட அந்த ஃபேஸ் பேன் ஆகியோ இல்லை வந்து உயிரை இழக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த 4DX தேட்டர் மூலமாட்டும் அவங்களோட ஸ்டாஃபர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உயிரிழப்புகள் தவிர்க்கிறதுக்கும் அந்த தீக்காயங்கள், முகத்தில் தீக்காயங்கள் ஏற்படுறதோ உடம்புல காயங்கள் ஏற்படுறதோ அதை தவிர்க்கிறதுக்கு வேண்டி தான் இந்த 4DX தேட்டர் மூலமாட்டு அவங்களோட ஸ்டாஃபர்ஸை வந்து இந்த ட்ரெயின் பண்ணுறாங்க. இந்த எலக்ட்ரிக்கல் ப்ரிகாஷன்ஸ்லேருந்து நம்மளை வந்து சேஃப் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இது டாட்டா பவரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல வந்து சுந்தரம் ஃபினான்ஸை பற்றி ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ அந்த ஷேரை இப்போதைக்கு இந்த ரேஞ்சில் அவாய்ட் பண்ணுறது நல்லது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ள வீடியோவில் ஐடிசி இப்போ கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து என்டிபிசி வந்து இந்த ரேஞ்சில் கூட 1-2 நீ கன்சிடர் பண்ணலாம். என்னன்னா சொல்கிறது 330 320 அந்த ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா என்ன கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணலாம் என்டிபிசியில். பவர் செக்டாரில் இது ஒரு நல்ல ஒர்த்துள்ள ஸ்டாக் தான் என்டிபிசி. ஸ்லோவாக கன்சிடரேஷன் பண்ணுங்கள், இது என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹிந்துஸ்தான் சுகர் ஸ்டாக் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நான் ட்ராக் பண்ணல, பட் அதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது அப்படின்னு என்னோட ஒப்பீனியன் நான் சொல்கிறேன். ஸோ அந்த ஸ்டாக்லாம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ அதோட நல்ல வேல்யூல ஸ்டாக்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட ஸ்மால் கேப் கம்பெனிஸ்லாம் போய் ரிஸ்க் எடுக்காதீங்க, இது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில முக்கியமான அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.